வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 51வது மேளகர்த்தா ராகமான காமவர்த்தினி. இதை பந்துவராளின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதனுடைய மேளகர்த்தா முறைப்படி இதனுடைய பெயர் காமவர்த்தினி. இந்த காமவர்த்தினின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது சங்கடப்பட்டுட்டு அதுக்கு வேறு பெயர் வச்சுருப்பாங்க போல தெரியுது. இருந்தாலும் காமவர்த்தினி தான் இதனுடைய உண்மையான பெயர். இந்த ராகத்தினுடைய சுரங்கள் பார்த்திங்கன்னா சட்ஜமம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகலி நிசாதம், சட்ஜமம். இந்த எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் வந்த ஒரு பாடல், மிக பிரபலமான பாடல். வாணி ஜெயராம் அவங்க பாடியிருக்காங்க. இதனுடைய சுரம் பார்த்தீங்கன்னா பாக ரி சரி சரிக காகா பாகரி சரி சரிக காகா கபாக ரி சரி சரிக மாகா. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் சாபா தனி நீர இதய சுருங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் 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 மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும் சாபதனி நின்னித சரிணி சரிணி சனித சனித காணும் காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். இதய பமப தப பதம இதய சுரங்கத்துள் எத்தனை மதனி கேள்வி கேள்வி, தாபத நின்னிதம். இந்த தா டச் நோட்டு, இதெல்லாம் கவனிச்சுக்கணும் நீங்க. சாபம் காணும் மனிதருக்குள் நீலிருந்து தா நிறுத்தி ஒரு டச், எத்தனை சலனம், ரீனி சலனம் சசனி, வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல். இப்போ உங்களுக்கு இதனுடைய ராகத்தினுடைய சாயல், அதனுடைய சுர சஞ்சாரங்களில் எப்படி போகுதுங்கிறது, எல்லா சுரங்களும் கரெக்டாக இருக்குது இந்த பாடலில். காமவர்த்தினி ராகம் முழு நோட்ஸ் வேணுங்கிறவங்க இந்த
கீழே கொடுத்துருக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். துல்லியமான நோட்ஸாக இருக்கும், உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சாம்பிளுக்கு. வாங்க ரீச சரி சரி, இதுதான் அது முடியுது. இந்த மறுபடியும் சா வந்து டச்சு. எத்தனை அதே போல் ஏழு ஏழு, இந்த இடத்துல வந்து கமகம். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் மாகா, இதய சுருங்கத்துள் துள், இதுவும் டச் நோட்டு. எத்தனை கே கே கேள்வி தரிசாபா கேள்வி, எத்தனை கேள்வி காணும் சாப தனி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம்.